ஏண்டி குளிச்சிட்டியா? நாளைக்கு போற இடத்துல இதே மாதிரி தான் பண்ண போற. சீக்கிரம் வாயேண்டி. ஏண்டி காலையில ஆரம்பிச்சா ராமாயணத்தா அவ நிம்மதியா குளிச்சிட்டு வரட்டுடி. ஆமா, உங்க பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னா உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருமே. அவ சின்ன பொண்ணுடி, அவ அப்படிதான் இருப்பா. என்னது, அவ சின்ன பொண்ணா? ஐயோ, நாளைக்கு போற இடத்துல இதே மாதிரி பண்ணான்னு வச்சுக்கங்க, என்னதான் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன, ஹாயா ஜாலியா கிளம்பிடுவீங்க. அம்மா ஆளை விடு, ஆபீஸ் கிளம்புறேன். ஆமா, நான் ஏதாவது பேசினா போதும் ஆபீஸ் கிளம்புறேன்னு கிளம்பிடுவீங்க. ஏடி குளிச்சியா? ஹலோ. ஹே, நான் தான் பேசுகிறேன். ஐயோ, நீங்களா? எப்படி இருக்கீங்க? உன்னை பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். என் தலையெழுத்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, நான் குளிச்சிருக்கேன். ஷீ, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அப்போ வேற எப்படி தான் பேசுறது? ஐயாக்கு காலங்காத்தாலே மூடு வந்துருச்சோ? உன்கிட்ட இப்போ பேசினாலும் ஐயாவுக்கு மூடு வந்துடும்ல. பாய். சேனலுக்கு சாங் ஆல்பம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்திருக்கோம். முக்கியமாக ஒன்று தான் சொல்கிறேன், பேசாமல் வேலையை பாருங்க. கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வெடி காலத்தால அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு காலையில சீக்கிரமா வந்துரும். உனக்கு துணையா ஜான்சி இருப்பாப்பல. வாணி,
திரும்பவும் சொல்லிட்டேன், அடக்க ஒடக்கமா வீட்லயே இரு, புரியுதா? சரிம்மா. வரண்டி. கதவை இப்பதானே மூடினேன். யார் தருவா? அம்மா அம்மா, கீழே ஒரு பெரிய உருவத்தை என்ன பார்த்தமா. உளர்ற? நான் தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய உருவத்தை பார்த்தமா, பயமா இருந்துச்சுமா. என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? ஆமாம்மா, கரண்ட் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. கிச்சன்ல மெழுகுவத்தி இருக்கும், நீ போய் உடனே எடுத்து சரிங்கம்மா.